இது நேற்றைய தொடர்ச்சி. இதை முடிந்த அளவு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த கலெக்டர் ஆஃபீஸுக்கும் பார்க்குற வரைக்கும், இந்த அரசியல்வாதிகள் பார்க்குற வரைக்கும் இதை அனுப்பிச்சி விடுங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கலெக்டர் ஆஃபீஸில் நான் எத்தனையோ மனு கொடுத்துருக்கேன். அதை நான் அதுக்கப்புறம் அடுத்த வீடியோவில் காட்டுறேன் என்ன நான் பண்ணிக்கிறேன்ட்டு. ஏன்னா ஏங்க மலையில் பழங்குடியினர் நிலம் எதுன்னு தெரியலையாம். ஏங்க மலையில் இருக்கிறது ஃபுல்லாக பழங்குடியின நிலந்தாங்க. ரெவன்யூ கேட்டுக்குதுன்றது எப்படி இந்த கலெக்டர் ஆஃபீஸ் பாருங்கள். ஏன்னா இந்த கலெக்டர் ஆஃபீஸே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். என்ன பார்த்தீங்களான்னா, அத்தனை துறை அதில் இருக்கிற அத்தனை துறை அதிகாரம் ஊழல்வாதிகளாக தான் இருக்கிறாங்க. அத்தனை அதிகாரியும் ஐஏஎஸ்லேருந்து ஐஏஎஃப்எஸ்லேருந்து எல்லா துறை அதிகாரிகளும். ஏன்னா மலையில் எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, மேலே ஏங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் தாங்க வாங்கி போட்டுருக்காங்க. அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன்னா அந்த பணம் எங்கெங்க வந்தது, அவங்களுக்கு எப்படி வந்தது? அந்த பணம் மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்ச பணங்க. இந்த ஐடி துறைன்றது என்ன எது இருக்குது? இந்த ஐடின்ற இன்கம் டேக்ஸாக ஏதோ சொல்கிறாங்களா? அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னா பார்க்க மாட்டாங்களா? ஏன்னா ஒட்டுமொத்த அரசியல்வாதிகளும் இந்த கலெக்டர் ஆஃபீஸ் சேர்ந்து என்ன தெரியுமா பண்ணுறாங்க? பிப்பின் பாட்டினை சிட்டிசன் பாடத்தில் இருக்கிற மாதிரி குழி தோண்டி பதிக்க பார்க்குறாங்க. ஏங்க இந்த மலையில் ஹோட்டலுக்கெல்லாம் அப்ரூவ் கொடுத்தது யாருங்க? எந்த அதிகாரிங்க? ஹோட்டலுக்கு அப்ரூவ்ன்றதே கிடையாதுங்க. ஏன் மலை பகுதிகளா நீங்கள் கொடுத்ததுனால பாருங்கள். இந்த மலையில் இந்த தனியார் ஹோட்டல் குப்பைங்களெல்லாம் பல தோட்டத்தில் பல தோட்டத்தில் இந்த பஞ்சாயத்து நிர்வாகம் கொண்டாந்து குழி தோண்டி அந்த குப்பையெல்லாம் புதைச்சின்னு இருக்கிறாங்க. பாருங்கள். இன்றைக்கி தண்ணி பிரச்சனை, காற்று மாசுபட்டுச்சு. ஏங்க இந்த மலைவாழ் மக்கள் நிலத்தை எதுக்குங்க பாதுகாக்கணும்னு வச்சாங்க? அந்த நிலத்தை பாதுகாத்தா தான் மலைத்தன்மை கெட்டு சில மக்களை குடியேறிட்டாங்களான்னா மலைத்தன்மை கெட்டு போயிடும்னு சொல்லி இன்றைக்கி காற்று மாசுபடுது, தண்ணீர் போச்சுங்க. ஏங்க சாக்கடையாக ஓடுதுங்க. பாருங்கள். நல்ல காற்று போயிடும், நல்ல தண்ணி இல்லை. ஐயா ஸ்டாலின் ஐயா, இதை பாருங்கள். நீங்கள் நல்லவங்க தான். எடப்பாடி ஐயா, நீங்கள் நல்லவங்க தான். அடியில் இருக்கிறாங்க பாரு, அத்தனை உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க அத்தனை அமைச்சர்களும் சரியில்லைங்க. கோடி கோடியாக பாருங்கள். ஏலகிரி மலையை வளைச்சி போட்டு இருக்கிறாங்க. பொய் பத்திரங்க, போலி பத்திரங்க. சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறேங்க? காலங்காலமாக ஏலகிரி மலையில் நடந்துக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல. சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இப்போது திருப்பத்தூர் எதிரில் ஏரிக்கரையை காலங்காலமாக அவங்க வீடு கட்டி அவங்க குடியேறினாங்க இருக்கிறாங்கல்ல. அதே மாதிரி சென்னையிலும் அதுமாரி குடியேறினாங்க. 3 தலைமுறையாக வாழ்ந்துடுறாங்க. அதை எப்படிங்க நீங்கள் ஆக்கிரமிப்பு நீங்கள் இடிச்சிங்க? அவங்களும் இபி பில் கட்டுறாங்க, அவங்களும் தண்ணி வரி கட்டியிருக்காங்க. எத்தனை லட்சம் போட்டு அவன் பில்டிங்கை கட்டியிருப்பான் அப்பாவி. அப்போது ஏழைக்கு ஒரு சட்டம், பணக்காரனுக்கு ஒரு சட்டமா? பணக்கார அதிகாரிக்கு ஒரு சட்டமா? ஏழைகிற மலையில் வெறும் ஆக்கிரமிப்பு தாங்க. சட்டத்துக்கு மூலமாக தான் செஞ்சுருக்காங்க. பழைய ரிஜிஸ்டர் எடுத்து பாருங்கள். எல்லாம் பாதி சொத்து வெள்ளக்காரன் பேரில் தான் இருக்குது. அதை மலைவாழ் மக்களுக்கு ஒப்படைக்கணும்னு சொன்னான். ஆனால் அன்னைக்கு வந்தால் எட்டா போனோம் குட்டா போனோம் என்ன தெரியுமா பண்ணிக்கிறான்? தங்க பேரில் எல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறாங்க. இதில் நிறைய மக்கள் மலைவாழ் மக்கள் வெளியேறிட்டு இடம் இல்லாமல் அவன் வச்சுருக்கிறான். பாருங்கள். இந்த அடுத்த காணொலியில் இந்த அதிகாரிகள் என்னென்ன பண்ணிக்கிறாங்க, என்னை இந்த மனு எப்படி அலகழிச்சிக்கிறாங்கன்னு நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன்.